தென் மாவட்டங்களுக்கு சென்னையில் இருந்து இயக்கப்படும் 12 ரயில்கள் ரத்து குறித்து தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் தொடர்பில் இணைக்கிறார். ரமேஷ்குமார், சொல்லுங்க, எத்தனை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கு, இதை பற்றி சொல்லுங்க. அதாவது சென்னையில காலை 8:30 மணி முதலேயே கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால சென்னையே மழை வெள்ளத்துல மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 12 ரயில்கள் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை கிட்டத்தட்ட 3:45 மணிலிருந்து இயக்கப்படக்கூடிய 12 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அடியோடு அந்த தென் மாவட்ட ரயில் சேவையை அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 ரயில்கள், பல்லவன் எக்ஸ்பிரஸ் எழும்பூர்ல இருந்து காரைக்குடி பல்லவன் எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எழும்பூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டை அதாவது பொதிகை எக்ஸ்பிரஸ் அந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட முக்கியமான அனைத்து ரயில்களுமே அந்த இன்று இரவு முழுவதுமே எழும்பூரிலிருந்து முற்றிலும் அந்த சேவை அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த டிக்கெட் கட்டணம் திரும்ப பெறுவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் திரும்ப அந்த ரயில்வே நிர்வாகம் அந்த முன்பதிவு செய்தவர்களுக்கு அந்த கட்டணத்தை திருப்பி அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மீண்டும் இந்த ரயில்கள் எல்லாம் எப்போது இயக்கப்படும் என்பது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் தென்னக ரயில்வே வெளியிடவில்லை. தற்போது அந்த 12 ரயில்கள் ரத்து மட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. பின்புதான் எப்போது இந்த ரயில்கள் திருப்பி இயக்கப்படும் என்பது குறித்து தெரிய வரும். ரமேஷ்குமார், தென் மாவட்டங்களில் வரக்கூடிய ரயில்கள் குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? தென் மாவட்டங்களில் அங்கிருந்து வரக்கூடிய ரயில்கள் குறித்து எந்த ஒன்றும் அறிவிப்பு வெளியிடவில்லை. ஏனென்றால் இப்போது அங்கு தாம்பரத்தை அருகே பல்லாவரம் ஏற்கனவே சென்னையிலிருந்து செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் பல்லாவரம் வரைதான் இயக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இயக்கப்படவில்லை. எனவே அதற்கு முன்பாகவே அந்த செங்கல்பட்டு, அதற்கு முன் விழுப்புரம் அங்கேயே அந்த ரயில்கள் நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னால் அதுக்குரிய அறிவிப்புகள் ஒன்றும் விடவில்லை. எல்லாரும் மாற்று பாதையில் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தும் ரயில்வே ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போதைக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய ரயில்களை ரத்து செய்திருக்கிறது. மீண்டும் அங்கிருந்து வரக்கூடிய ரயில்களுடைய சேவை எங்கு நிறுத்தப்படும் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் அவர்கள் இன்னும் முறையாக வெளியிடவில்லை. அந்த அறிவிப்பு விரைவில் வெளியிட உள்ளதாக தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரமேஷ், இந்த ரயில்கள் எப்போது இயக்க வாய்ப்பு இருக்கு, எப்போது போக்குவரத்து சரி செய்யப்படும், இதை பற்றி தகவல் இருக்கா? ரமேஷ், இப்போது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதனால அந்த ரயில்வே தண்டவாளங்களில் இருக்கக்கூடிய நீர் அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தாம்பரம் பகுதியிலே கிட்டத்தட்ட 10 அடி அளவிற்கு தண்ணீர் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த தண்ணீர்கள் எல்லாம் தண்டவாளத்திலிருந்து வடிய வேண்டும். வடிந்த பின்புதான் இந்த ரயில் சேவை முற்றிலும் இயக்குவது குறித்து அந்த ரயில்வே அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். ஏனால் தற்போதைய சூழ்நிலையிலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே. இருந்த போதிலும் இந்த ரயில்கள் அதாவது அவசரமாக செல்லக்கூடிய அந்த ரயில் கூட செல்ல முடியாத நிலைமைக்கு அங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. எனவே அது குறித்து ஒரு முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. எனவே நாளை மழை தொடர்ந்தால் இந்த சேவை நாளையும் ரத்து செய்வதற்கான, அதாவது இந்த தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய ரயிலுடைய சேவை நாளையும் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை எக்மோர்ல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் போக்குவரத்து எப்படி இருக்கு? அங்க ரயில்கள் ஏதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றி தகவல் ஏதாவது இருக்கா? சென்னை சென்ட்ரலிருந்து இயக்கக்கூடிய ரயில்கள் எந்த ரத்து செய்யப்படவில்லை, முறையாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது குறித்து ரயில்வே நாம் அதிகாரிகளிடம் கேட்டபோது எந்த ரயில்கள் ரத்து செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார்கள். அதே போல புறநகர் ரயில்களும் சென்ட்ரலிருந்து செல்லக்கூடிய அந்த ரயில்களும் எந்த ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் கடற்கரை மார்க்கமாக, அதாவது கடற்கரை நம்ம சைதாப்பேட்டை உள்ளிட்ட அந்த மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் எல்லாம் பல்லாவரம் வரை செல்கிறது. பல்லாவரத்துக்கு பிறகு செல்வதில்லை, அங்கிருந்து திருப்பி விடப்படுகின்றன. மேலும் மழை காரணமாக அரை மணி நேரத்திற்கு ஒரு முறைதான் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தண்டவாளத்தில் இருக்கிற தண்ணீரை அகற்ற அதிகாரிகள் ஏதாவது மீட் பணியில் ஈடுபட்டிருக்காங்களா, அதை பற்றி தகவல் இருக்கா? ரமேஷ், தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அதற்கான அந்த பணியில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போலும் ரயில்வே துறை அதிகாரிகள் அது தொடர்பாக அந்த நீரை அகற்றுவது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஏனால் தீயணைப்பு உள்ளிட்ட மற்ற வாகனங்களும் தரை வழியாக சென்றுதான் அந்த தண்ணீரை அகற்ற வேண்டும். ஏனென்றால் தண்டவாளத்தின் வழியாக செல்வதற்கு அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால் அவசரமாக செல்லக்கூடிய அந்த வாகனம் ஒரு சில நேரங்களிலே விபத்துக்கான ஒரு ரயில் சிறப்பு ரயில்கள் இருக்கும். அந்த ஒரு பெட்டி மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டி கூட அந்த ரயில்களோட அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தரை வழியாக செல்ல முடியாத சூழ்நிலையும் இருப்பதனாலே அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இருந்த போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்து ஏதாவது வழியில் அந்த பகுதிக்கு சென்று அந்த நீரை அகற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அங்கு நாம் கேட்கும்போது அதற்குரிய தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ரமேஷ், ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இந்த ரயில் ரத்து குறித்து ஏதாவது மாற்று வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. மாற்று வசதி எதுவும் செய்யப்படவில்லை. ஏனென்றால் ஒரு ரத்து செய்யப்படும் போது அவர்களுக்கு அந்த ரத்து செய்வதற்கான அந்த கட்டண தொகை வழக்கமாக அவர்களுக்கு நேரடியாக அந்த ரயில்வே கவுண்டரில் சென்று பெற்றுக் கொள்ளலாம், அல்லது ஆன்லைனின் மூலம் அவர்களுக்கு
அவர்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தால் அந்த கட்டணத்தை அதன் மூலம் திருப்பி செலுத்தலாம். ஏனென்றால் வேறு வழி இல்லை. என்னால் தென் மாவட்டத்தில் இதுதான் முக்கிய பாதை என்பதனாலே அது அந்த பகுதி வேறு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ரமேஷ், சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய ரயில் குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இப்போ 12 ரயில்கள் இயக்கப்படுறதா, அந்த அனைத்து ரயிலுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதுனால வேற எந்த அதாவது அடியோடு இப்போ அனைத்து ரயில்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டத்திற்கு முற்றிலும் ரயில் சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது.